நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இன்னும் ஒரு நாள், ஒரு வாரம் நாம் கொண்டாடப் போகின்ற திருவிழா இவை அனைத்தையும் இந்த வாரத்திலே நமக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எடுக்கின்ற முயற்சிகள், நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றேன். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வெற்றி பெற வேண்டுமானால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதிலே முயற்சியும் பயிற்சியும் அவசியம். முயற்சி இல்லாமல் வெறும் பயிற்சி பலன் தராது. அதே போன்றுதான் பயிற்சி இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது இயலாது. முயற்சியையும் பயிற்சியையும் இறைவன் நமக்கு இரண்டு கண்களைப் போல தந்திருக்கிறார். ஆகவே இறை அரசிற்காக, அன்பிற்காக, சமுதாய ஒற்றுமைக்காக உழைக்காத, முயற்சி செய்யாத, பயிற்சி பெறாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுமாம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கட்டியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ளச் செய்து இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது:
மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன். அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பார்கள். அவர்களிடையே ஓர் அடையாளத்தை நான் ஏற்படுத்துவேன். அவர்களுள் எஞ்சி இருப்போரை மக்களினத்தாரிடையே அனுப்பி வைப்பேன். அவர்கள் தர்சீசு, பூல், வில் வீரர் வாழும் லூது, தூபால், யாவான், தொலையிலுள்ள தீவு நாடுகள் ஆகியவற்றிற்கு செல்வார்கள். இந்நாட்டினர் என் புகழ் பற்றி கேள்விப்படாதவர், என் மாட்சியை கண்டிராதவர். அவர்களும் என் மாட்சி பற்றி மக்களினத்தாருக்கு எடுத்துரைப்பார்கள். அவர்கள் உங்கள் உறவின் முறையார் அனைவரையும் அனைத்து மக்களினத்தாரிடையே இருந்து ஆண்டவருக்கு அளிக்கும் படையலாக கொண்டு சேர்ப்பார்கள். இஸ்ரேல் மக்கள் தூய களம் ஒன்றில் உணவு படையலை ஆண்டவரின் கோவிலுக்கு எடுத்து வருவது போல் அவர்களை குதிரைகள், தேர்கள், பல்லக்குகள், கழுதைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றின் மேல் ஏற்றி எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வருவார்கள் என்கிறார் ஆண்டவர். மேலும் அவர்களுள் சிலரை குருக்களாகவும் லேவியராகவும் நியமிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 117 பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தம் பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவன் உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது தளர்ந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார். ஆண்டவர் தாம் யாரிடம் மக்களை தண்டிக்கிறார்? ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ
அவர்களை கண்டிக்கிறார். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்போதுதான் ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 13 22 30 முடிய உள்ள இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே, அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறைவனுடைய அருளோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் 21வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரத்திலே
அன்னையினுடைய கொடியேற்றத்தை மிகச் சிறப்பாக செய்து ஆண்டு விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த நாட்கள் இனிமையான நாட்களாக, வரம் தரும் நாட்களாக, அருள் நிறைந்த நாட்களாக இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் ஒட்டிய ஒரு மறையுரையாற்ற ஆசைப்படுகிறேன். வழக்கம் போல இந்த நற்செய்தியின் பின்னணி எருசலேம் நோக்கிய பயணம். அந்த பயணத்தில் பல பாடங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிகம் நெருங்கி செல்ல செல்ல அவர் பாடத்தையும் இன்னும் உறுதியாக மிகவும் அழகாக சொல்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாடம் ஒன்றைத்தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அதன் தலைப்பாகத்தான் முயற்சியும் பயிற்சியும் என்று எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு தலைப்பை தந்திருக்கிறேன். 2 பிரிவுகளாக பார்க்கிறோம், முயற்சியும் பயிற்சியும் என்று. ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். இயேசுவின் பதில் சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. எளிமையான கேள்வி, யாரெல்லாம் அல்லது எத்தனை பேர் மீட்பு பெறுவார்கள் என்பது. இயேசு ஆம், சிலர் மட்டும்தான் என்று தெளிவாக சொல்லி இருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. மாறாக, பலர் மீட்பு பெற முடியாமல் தடுமாறி போவார்கள் என்று சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் ஒரு பதிலை தருகிறார். அவர்கள் ஏன் தடுமாறி போகிறார்கள்? ஏன் உடைய முடியாமல் நின்று போகிறார்கள்? அவர்கள் இடுக்கான வாயில் வழியே நுழைய விருப்பமில்லாதவர்கள் பலர், நுழையவே ஆசைப்படாதவர்கள் பலர், முயற்சியும் பயிற்சியும் செய்ய விரும்பாதவர்கள் இவர்கள். ஆகவே இவர்களுடைய இந்த நிலையை பார்த்து, வீட்டிற்குள் வர முடியாமல் தடுமாறுவதை பார்த்து வீட்டு உரிமையாளரிடம் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கும் கதவை திறந்து விடும் என்று சொல்லுகின்ற பொழுது, முயற்சியும் இல்லை, பயிற்சியும் இல்லை, வாழ வேண்டும், மீட்பு பெற வேண்டும், இன்பத்தில் ஆண்டவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனால் உள்ளே செல்ல வேண்டும், எதுவும் இல்லாமல் உள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட யாராக இருந்தாலும் அவர் கதவை தட்டுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு தெரியாது என்று தெளிவான பதிலை சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகின்ற பதிலைத்தான் ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீர் என்று கூறுவார்கள். அதாவது நமக்கும் பிறருக்கும் சீடர்களுக்கும் அவர் சொல்லுவது இதுதான். கடவுளை பற்றி அல்லது இயேசுவை பற்றி, இயேசுவினுடைய விழுமியங்களை பற்றி மேலோட்டமாக அறிந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் தான் நாங்கள் உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளிலே வந்தீர் என்றெல்லாம் சொல்வது மேலோட்டமான ஒன்று. ஆனால் ஒரு சீடனுக்குரிய தகுதி, ஒரு சீடருக்குரிய குறியீடு, இயேசுவில் பின்பற்ற வேண்டும். இது அவசியமானது. அவரை பற்றி மேலோட்டமாக தெரிந்திருப்பது போதாது. அவருடன் மிகவும் நெருக்கமாகவும் அவரது வார்த்தையை கேட்டு அவரது விழுமியங்கள் படி வாழ வேண்டும். இறை மாட்சியே தங்களது முழு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாடத்தை, அதற்கான முயற்சியையும் அதற்கான பயிற்சியையும் இறைவன் தருகிறார். பள்ளியிலே படித்து மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்றால் அந்த ஒரே சிந்தனையோடு படிக்க வேண்டும், அந்த ஒரே சிந்தனையோடு செயல்பட வேண்டும். அதற்கான முயற்சியும் பயிற்சியும் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சுருக்கமாக சொல்லுகிறார். இதையே தான் லூக்கா தன்னுடைய நற்செய்தியில் 8வது அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இயேசுனுடைய தாயை மையப்படுத்திய பகுதி இது. அவர்களை பார்த்து, இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள்.
ஆகவே இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். அந்த சிந்தனை முழு சிந்தனையாக இருக்க வேண்டும். அதற்காக முயல வேண்டும், அதற்காக பயிற்சி பெற வேண்டும். எதெல்லாம் தேவையோ அதை செய்ய வேண்டும். இல்லை எனக்கு தெரியும் என்று மேலோட்டமாக மேலெழுந்த வாரியாக சொல்வதை இறைவன் ஒரு நாளும் ஒத்துக்கொள்வதில்லை. இப்படி முயற்சி செய்யாதவர்களையும் பயிற்சி பெற மனமில்லாதவர்களையும் இவர்களோடு இவரில் வாழ்வதற்கு அவர் தயாராக இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி வாழாதவர்களை, நுனிப்புல் மேய்பவர்களை, பட்டும் படாமல் வாழக்கூடியவர்களை தீங்கிழைப்போரே, ஈவில் டூவர்ஸ் கெட் அவுட் என்று சொல்லுகிறார். வெளியே போங்கள் என்று புறம்பே தள்ளிவிடுவதாக சொல்லுகிறார். ஆகவே ஒரு சீடனுக்கு உயரிய குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு, அன்று அவர்களோடு சென்றவர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா இல்லையா யோசித்து பார்ப்போம். இல்லறம், துறவறம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் சரி, இலக்கு தெளிவாக இருக்கிறது. குடும்பம், நீங்கள் என் கணவர், நான் உங்கள் மனைவி, வாழ்நாள் எல்லாம் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக வாழுவோம் என்று நாம் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். உடன்படிக்கையில் ஆண்டவர் முன் சொல்லியிருக்கிறோம். நானும் அதைத்தான் செய்திருக்கிறேன். எல்லா நேரத்திலும் கற்பு, கீழ்ப்படிதல், ஏழ்மை, வாழ்த்தைப்பாட்டு வாழ வேண்டும். இலக்கு தெளிவாக இருக்கிறது. இலக்கில் மாற்றமில்லை. இந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சீடன் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். ஆகவே லூக்கா தனது வாசகர்களுக்கும் இயேசு அவரோடு சென்றவர்களுக்கும் சொல்லுகின்ற ஒற்றை சொல், பற்றுறுதியுடன் குறிக்கோளை நோக்கி செல்லுங்கள். ஆகவே பற்றுறுதியோடு வாழ வேண்டும். இது ஒரு சவால் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார், இல்லாமல் இல்லை. இது ஒரு சவால். இந்த பற்றுறுதியோடு குறிக்கோளை நோக்கி பயணிப்பது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல, கடினமானது தான். ஆனாலும் அதிலே முயலுங்கள் என்று சொல்லி பயிற்சியும் கொடுக்கிறார். எப்படி அவர் தருகிறார்? இடுக்கமான வாயில் வழியாக நுழையுங்கள். இது இரண்டாவது பகுதி. இடுக்கமான வாயில் என்பது என்ன என்று நாம் பல நேரங்களில் நினைப்போம். ஆண்டவரே வழிபூரா சொல்லி கொடுத்திருக்கிறார். பேதுரு கேட்கிறார், ஒருவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை 70 முறையா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இந்த பதிலைத்தான் அவருக்கு சொல்லுகிறார். தாராள உள்ளத்தோடு எப்பொழுதெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவ்வளவு எளிதானது அல்ல. இருந்தாலும் அதைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் இடுக்கான வாயில் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாயில் வழியாக செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல பாகுபாடு இல்லாத ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். உங்களுள் பெரியவன் சிறியவன் அல்லது ஆண்டவரின் வலதுபுறம் இடதுபுறம் அமரக்கூடியவர்கள் என்றெல்லாம் இல்லை என்று சொல்லி அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அவர் இடுக்கமான வாயில் என்று சொல்லுகிறார். இந்த இலக்கிற்கு செல்ல வேண்டுமானால் இதுதான் வழி, இப்படித்தான் செல்ல வேண்டும். அதே போன்று நம்முடைய வாழ்விலே ஆட்டி படைக்கின்ற ஈகோ என்று சொல்லக்கூடிய கேன்சரை விட மிக கொடுமையான ஒன்று இப்பொழுது நம்மிடம் பரவி இருக்கிறது. சிறப்பாக எல்லா இடத்திலும் இருக்கிறது. குடும்பம், இல்லறம், துறவரம், எல்லா இடத்திலும் நம்மை ஆட்டி படைப்பது ஈகோ என்ற அந்த ஒற்றை சொல். நீயா நானா, இந்த நீயா நானா என்ற போட்டியிலே ஆண்டவர் அழகாக விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை மையப்படுத்தி சொல்லுகின்ற பாடம், உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல் எறியட்டும். சுய ஆய்வை செய்யுங்கள். இந்த இடுக்கமான வாயில் என்பது என்னையே நான் ஒரு சுய ஆய்விற்குள் என்னையே நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை நான் அறிந்தால், என்னுடைய பலம், என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்தால் பிறரை என்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதெல்லாம் என்னையே நான் ஒரு சுய ஆய்வுக்குள், ஒரு சுய
ஆய்வுக்குள் என்னை நிறுத்த நான் தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் பிறரை பற்றி குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். யாராக இருந்தாலும் சரி, டாப் டு பாட்டம், ஏ டு இசட், எல்லோரையும் தூக்கி அடிப்பேன். நான் தான் யோக்கியன், நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்மை ஆட்டி படைக்கும். ஆகவே இது போன்றவைகளை எல்லாம் களைந்து இதற்கு தொடர்ந்து பயிற்சி பெற்று ஆசை பெற்று முயல வேண்டும், வாழ வேண்டும். இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பங்கு, இது என்னுடைய ஊர், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மக்கள் என்ற அந்த நிலையிலே வாழ பழகி கொள்ளுகின்ற பொழுது வன்முறை தேவையில்லை, ஜாதியம் தேவையில்லை, இவைகளெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வாழ முடியும் என்று ஒவ்வொரு நாளும் குறிக்கோளிலே தெளிவோடு ஆண்டவர் சொன்ன அந்த பாடத்தின் வழியாக வாழ கற்றுக்கொள்ளுகின்ற யாராக இருந்தாலும் அந்த பயிற்சியை பெற வேண்டும், ஆவலை பெற வேண்டும். விருப்பமில்லாத எதையும் செய்ய நாம் நம் உள்ளத்திற்கு இடம் தரக்கூடாது. ஆகவே இறைவனது விழுமியங்களை, அவர் சொல்லித்தந்த அந்த இறை ஆட்சியை வாழ வைக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் அதனை தொடர்ந்து இருக்கின்ற பயிற்சியும் நமக்கு தேவை. இப்படி வாழ்ந்தவர்களைத்தான் இன்றைய பட்டியல் போடுகிறார். இறுதியிலே அவர் இதைத்தான் சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்களும் இந்த இடுக்கான வாயில் வழியாக செல்ல முடியும். ஆகவே நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நீங்களும் வாழ முடியும் என்று உற்சாகம் தருகின்ற விதத்தில் அதை சொல்லி முடிக்கிறார். அவர் எத்தனை பேர் அல்லது யார் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லவே இல்லை. யாரெல்லாம் இப்படி வாழுகிறார்களோ, யாரெல்லாம் தடுமாறி போகிறார்களோ அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியையும் பயிற்சியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் தெளிவான ஒரு பாடத்தை, சீடத்துவம் என்றால், சீடன் என்றால் இலக்கு தெளிவோடு கடினமான எதுவாக இருந்தாலும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த அருமையான பாடத்தை எருசலேமை நோக்கி அந்த நேரத்தில் மிக தெளிவாக சொல்லிக்கொண்டே செல்கிறார். இதைத்தான் நாம் இப்படி வாழ்பவர்களைத்தான் எல்லோரும் இறையரசுக்குள் வருவார்கள். எல்லா எல்லை கோடுகளையும் கடந்து, ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் கடந்து, கண்டங்களை எல்லாம் கடந்து, யாரெல்லாம் இப்படி இலக்கு தெளிவோடு நான் வாழ்வேன் என்று பயிற்சியும் முயற்சியும் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவனுடைய பாதம் வருவார்கள் என்பதைத்தான் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வடக்கில் இருந்தும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து சேருவார்கள் என்று சொன்னார். ஆகவே யாரெல்லாம் இப்படி வாழ கற்றுக்கொள்கிறோமோ, இல்லறம், துறவரம், தனியறம், இந்த இலக்கு தெளிவோடு ஒவ்வொரு அறத்திலும் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிக்கும். அதற்கான முயற்சியையும் பயிற்சியையும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் நமக்கு சொல்லித் தருகிறது. இரண்டாவது வாசகத்திலே, குழந்தாய், தந்தை கண்டிப்பதற்காக வருத்தப்படாதே என்று சொல்லுகிறார். வாழ முடியும், வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடமிருந்து விரும்புவது நாட் மியர்லி நோயிங் ஜீசஸ், ஆண்டவரை மேலோட்டமாக தெரிந்திருக்கிறேன் என்பதல்ல, பட் இன்டிமேட் ஃபெலோஷிப் வித் ஹிம், அவரோடு மிக நெருக்கமான, பிரிக்க முடியாத இடியப்ப சிக்கலைப் போல 10வது அதிகாரத்தில், யோவான் அதிகாரத்திலே சொல்லுவாரே, மந்தையும் அந்த மேற்கின்ற ஆயனும் அதை போல நெருங்கிய உறவு. 15வது அதிகாரத்திலே சொல்லுவார், திராட்சை கொடியும் அதன் கிளைகளும் நெருக்கமான உறவு. அந்த உறவிற்குள் ஒரு சீடன் எல்லா சூழலிலும் இலக்கு தெளிவோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தான் 2 வாக்கியங்களையும் எடுக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 14-15 புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார். ஏனென்றால் உயிர்ப்பின் ஒளியில்தான் இதை நாம் கண்டுபிடிக்க முடியும். உயிர்ப்பின் ஒளியில்தான் நம்மால் வாழ முடியும். உயிர்த்த ஆண்டவர் தான் நமக்கு அச்சாரமாக இருக்கிறார். வாழ முடியும் என்று சொல்லித் தருகின்றவர், எதுவும் வீழ்ந்து விடாது, வாழ முடியும் என்று சொல்லுகின்ற உயிர்த்த ஆண்டவர். ஆகவே அந்த உயிர்த்த ஆண்டவரை மையப்படுத்தி புனித பவுலடியார் சொல்லுகிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். இலக்கு தெளிவு, இயேசுவுக்கும் இலக்கு தெளிவு, சீடனாகிய நமக்கும் இலக்கு தெளிவு அதுதான். மீண்டும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 25-26 படித்து முடிக்கிறேன். தூய ஆவியின் துணையால் நாம் வாழுகிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போம். இதுதான் வாழ்க்கை சூத்திரம். இதைத்தான் ஆண்டவர்
இன்று நமக்கு பாடமாக சொல்லுகிறார். முயற்சி செய்வோம், இறைவனோடு சேர்ந்து பயிற்சியில் ஈடுபடுவோம். மகிழ்வோடும் நிறைவோடும் ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு நமக்கு இனிக்கின்ற வாழ்வாக இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரு முறை நடக்கப் போகிற இந்த வாழ்வு இலக்கு தெளிவோடு, நான் இல்லறத்தில் இருக்கிறேன், நான் துறவரத்தில் இருக்கிறேன், தனி அறத்தில் இருக்கிறேன், எந்த அறமாக இருந்தாலும் இந்த அறத்தில் இலக்கு தெளிவோடு வருகின்ற எல்லாவற்றையும் ஏற்று வாழ அருள் தாரும் என்று ஜெபிப்போம். வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவிடம் இதற்காக மன்றாடி வேண்டுவோம். இந்த வாரம் முழுவதும் அன்னையினுடைய துணையோடு வாழ அவளது அருள் நம்மோடு இருக்க ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், இலக்கு தெளிவோடு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாடுகின்ற வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும், ஏனெனில் என் நம்பிக்கையை உம்மீது வைக்கிறேன் என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் எம் திருச்சபை தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அன்பின் பாதையில் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் தன்னலம் துறந்து மக்களின் வளர்ச்சியை கண்முன் கொண்டு நேரிய வழியில் நாட்டை வழிநடத்திட தேவையான அருள்வரங்களை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாளில் இத்திருப்பலியில் பங்கு பெறும் உம் அன்னையின் பக்தர்களையும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்போரையும் ஆசிர்வதித்து அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து தந்து நிறை மகிழ்வை தந்தருளவும், மேலும் எங்களது வாழ்வின் இலக்குகளில் முயற்சியும் பயிற்சியும் செய்து உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் அன்னையின் பெருவிழாவை கொண்டாட ஆவலோடு காத்திருக்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாட எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளும் திட்டங்களும் உம் திருவுளத்தின்படி நடக்கவும், எல்லா நிகழ்வுகளும் நன்முறையில் நடைபெற நிறைவான ஆசிர்வாதங்களை நீர் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையினுடைய பேராலயத்திலே கூடியிருக்கின்ற நாம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம்.
இன்றும் இந்த வாரம் முழுவதும் தங்களுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகளை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். திருமண நாளையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவருக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் உள்ள நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண வரன் வேண்டி காத்து கிடக்கின்ற குழந்தைகளுக்காக இறைவன் நல்ல வரன் தர ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களையும் இளம் பெண்களையும் பாதை மாறவிடாமல் ஒரு நல்ல வேலை கிடைக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய பேராலயத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரையும், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் அன்னையினுடைய பாதுகாப்பிலே வைத்து சிறப்பாக இந்த நாட்களில் செயல்பட அவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எங்களின் வலதுகரத்தை பிடித்து எல்லா சூழல்களிலும் வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. பலியாய் படைத்திடவே, என்னை பலியாய் படைத்திடவே. கரம் குவித்து நானும் வந்தேன், சிரம் தாழ்த்தி நானும் நின்றேன், காணிக்கை தந்திடவே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கினீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து உம்மை வாழ்த்துவதும் போற்றுவதும் மெய்யாகவே எங்களுக்கு தகுதியும் மகிழ்வும் தருகின்ற செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்போரோடும் ஊடகங்கள் வழியாக உம்மை புகழ்வோர் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர்கள், உபகாரிகளையும், கடந்த இரவிலே இறந்து போன சகோதர சகோதரிகளையும், உலகில் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். பேராலயத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் சேர்ந்து ஜெபிக்கின்ற அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. வாழ்வில் வெற்றி பெற முயற்சியும் பயிற்சியும் வேண்டும் என்ற அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் அவருடைய உதவியை நாடி அவரே கற்றுத்தந்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், உடல்நலக் குறைவுகள், தாழ்வு மனப்பான்மைகள், குற்றப்பழி உணர்வுகள் என்ற அனைத்து தீமைகளிலுமிருந்து எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்ற யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் இங்கிருக்கின்ற எங்களுக்கும் ஒழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் பயிற்சியோடு முயற்சி செய்து நாங்கள் வெற்றி பெற தகுந்த வாய்ப்பையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடு ஆண்டு பெருவிழா அறிவிப்பை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான அன்னையின் அன்பு பிள்ளைகளே, 2025 ஆண்டு வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தின் புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா சிறப்பு அறிக்கை. புனித கன்னிமரியால் பிறப்பு விழா மற்றும் வேலைநகர் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு தொடக்கமாக இம்மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருக்கொடி பவனி கடற்கரை சாலையை சுற்றி வந்த பிறகு மாலை 6:45 மணிக்கு திக்கெல்லாம் ஒளிர நோக்குவோர் மனம் குளிர பெரும் புகழ்பாடும் பேராலய மணிகள் இன்னிசை முழங்க Misericordia eius, et venitas Domini, mane in aeternum. Gloria Patri et Spiritui Sancto, sicut erat in principio, et nunc et semper, et in seculum seculorum. இறைவனின் அருளாலும் அன்னையினுடைய இறை ஆசீராலும் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது இரக்கத்தின் திருவிருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடி ஜெபிக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.